எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். சில பேர் ஹெல்த்தி ரெசிபீஸ் போடுங்கன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு அருமையான நல்ல ஹெல்த்தியான நியூட்ரிஷியஸான ஒரு சூப் ரெசிபி செஞ்சு காட்ட போகிறேன். இது பூசணிக்காய் சூப். ஸோ இது எப்படி செய்யறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். சூப் செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதுக்கான ஸ்டாக் செய்யணும். ஸ்டாக் காய்கறி எல்லாம் வேக வச்ச தண்ணி. இப்போ ஸ்டாக் செய்யறதுக்கு சாஸ்பேனில் தேவையான அளவு தண்ணியை ஊற்றி இதில் நறுக்கின கேரட், நறுக்கின பீன்ஸ், நறுக்கின முட்டைகோஸ், ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கினது, 6 பல்லு பூண்டு, ஒரு உருளைக்கிழங்கு நறுக்கினது, கடைசியா 2 செலரி தண்டு நறுக்கினது போடுங்க. உங்களுக்கு செலரி தண்டு கிடைக்கலன்னா பரவாயில்ல, இது இல்லாமல் செஞ்சாலும் சூப் டேஸ்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா நான் காய்கறிகளை ரொம்ப பொடியாக கட் பண்ணலை. நீங்கள் இந்த மாதிரி ரஃப்பாக கட் பண்ண போதும். காய்கறிகள் முழுகிற அளவுக்கு தண்ணி இருக்கணும். இதில் 1 டீஸ்பூன் உப்பு, ஃப்ரெஷ் மிளகுத்தூள் போட்டு ஒரு முறை கிண்டி விடுங்க. சாஸ்பேனை மூடி 30 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க. 30 நிமிஷம் கழிச்சு பாருங்க, காய்கறி எல்லாம் நல்லா வெந்துருச்சு, தண்ணியோட நிறம் மாறிடுச்சு. சூப்புக்கு தேவையான ஸ்டாக் இப்போ ரெடி. இதை வடிகட்டி எடுத்து வச்சிருங்க. சூப் செய்ய அகல பாத்திரத்தில் 1 டீஸ்பூன் பட்டர் போடுங்க. பட்டர் இல்லைன்னா நீங்க அதுக்கு பதில் எண்ணெய் ஊத்திக்கலாம். அடுத்து இதுல 2 பெரிய வெங்காயம் நறுக்குனது, 5-6 பல்லு பூண்டு போட்டு வதக்குங்க. வெங்காயம் பாதி வதங்கினதும் இதுல கொஞ்சம் செலரி, 3 கேரட் நறுக்குனது போடுங்க. நான் 300 கிராம் பூசணிக்காயை தோல் சீவி துண்டுகளை நறுக்கி போடுறேன். இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்ல வதக்குங்க. அடுத்து வடிகட்டி வச்சிருக்கிற ஸ்டாக் ஊத்துங்க. உங்களுக்கு விருப்பமானா கடைகளில் கிடைக்கிற ரெடிமேட் வெஜிடபிள் ஸ்டாக் கூட நீங்க பயன்படுத்தலாம். ஆனால் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு யூஸ் பண்ணால் ஃப்ளேவர்ஸ் இன்னும் நல்லா இருக்கும். சாஸ்பேனை மூடி 30 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்ல கொதிக்க விடுங்க. பாருங்க, பூசணிக்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை அரைக்கணும். நான் எலக்ட்ரிக் ஹேண்ட் பிளெண்டர் யூஸ் பண்றேன். அதனால சூடா இருக்கும் போதே அரைக்கிறேன். நீங்க மிக்சர் ஜார்ல அரைக்க போறீங்கன்னா இதை கொஞ்சம் ஆற விட்டு அரைங்க. சூடா போட்டு அரைச்சிங்கன்னா கிச்சன் ஃபுல்லா சூப் ஆயிடும், உங்களுக்கு ஒன்றும் இருக்காது. சூப் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சதுக்கு அப்புறம் கடைசியா 1 டீஸ்பூன் வெண்ணெய் போடுறேன். இதை நான் வாசனைக்காக போடுறேன், உங்களுக்கு வேண்டாம்னா நீங்க போட வேண்டாம். சுவையான பூசணிக்காய் சூப் இப்போ தயார். சர்வ் பண்ணும்போது உப்பு மிளகுத்தூள் போட்டு சூடாக பரிமாறுங்க. அருமையான பூசணிக்காய் சூப் எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க. அந்த சூப் பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக இருக்கும். ஸோ அது ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். இது நீங்கள் லஞ்சுக்கு இல்லைன்னா டின்னருக்கு சர்வ் பண்ணலாம். இது கூட நீங்கள் பிரெட் ஸ்டிக்ஸ் இல்லைன்னா சாலட் வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அடுத்த வாட்டி நீங்கள் கூட்டு பொரியல்னு செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சூப் செஞ்சு பாருங்கள்.